வெல்கம் டு ஆர்பி கார்டனிங். இந்த பொங்கல் நம்ம கரும்பு வாங்கியிருப்போம். அந்த கரும்பு எப்படி வளர்க்கலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கரும்பை இந்த மாதிரி கணு இருக்க பக்கமாக பார்த்து கட் பண்ணிக்கணும். அரை அடி சும்மா 1 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு 2 இன்ச்சு அளவுக்கும் கட் பண்ணி எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கணு இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கணு. கணு இருந்தால் தான் செடி வரும். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் கணு. வேறு எங்கே இருக்குது பார்க்கலாம். இது வந்து கரும்போட மேல் பாகம். நம்ம கணு இருக்க பக்கம் எங்கே வேணால் கட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது எப்படி வச்சாலும் வந்துடும். இது எங்கே இருக்குன்னு தெரில. இதெல்லாம் சரி, இங்கே இருக்கும். இதுவே தானாகவே முளைஞ்சி வந்துடும். வரும்போது நமக்கு தான் இது கட் பண்ண கஷ்டமாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு. ஆனால் அது வரும்போது எப்படி வேணால் வரும். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி நடவு பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த செடி வந்து இந்த தொட்டி வந்து மல்லிச்செடி தொட்டி. இதுவும் செம்மண் தான், எல்லாம் செம்மண் தான் ஃபுல்லாக, தொட்டி ஃபுல்லாகவே. இந்த மல்லிச்செடி வர மாதிரி தெரியல. இது வேஸ்ட்டாகுது தொட்டி. அதுக்கு வேறு ஏதாவது செடி வச்சாவது நல்லா யூஸ்ஃபுல்லாக வரும். அதுக்காக நம்ம இந்த செடி வைப்போம், கரும்பு வைப்போம். தண்ணி ஊற்றி விடுவோம். இப்போ நோண்டி பார்ப்போம். ரொம்ப டைட்டாக இருந்தது. இதுக்கு இது செம்மண் தான். இது போதும். ரொம்ப டைட்டாக இருக்கு மண். இது கல். நம்ம எந்த செடி நட்டு வச்சாலும் ஃபஸ்ட்டு மண் லூஸாக இருக்கணும். அப்போ தான் அது வேர் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நல்ல செம்மண் தான் இது. இது வேறு எவ்வளோ டைட்டாகி போயிருக்கு. தண்ணி ஊற்றாமல் இருக்கு, அடி வரைக்கும் டைட்டாக இருக்கு. இப்போ நம்ம கரும்பு வச்சு விடுவோம். எப்படி வைக்கிறது மட்டும் சொல்லுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் கணு. நம்ம கணுலேருந்து நல்லா கொஞ்சமாக பள்ளத்தை நோண்டிட்டு படுக்க வச்சு வைக்கணும். இது ஃபஸ்ட்டு படுக்க வச்சுட்டு மூடி விட்டுருங்க. அது எங்கே இருந்தாலும் அது செடி தானாகவே முளைஞ்சி வந்துடும் வேர் விட்டு. இது பாருங்கள், இது கணு. இங்கே சும்மா நான் இங்கே நட்டு விட்றேன். இந்த வேர்லாம் கூட நம்ம அறுத்துக்கலாம். இது பழைய வேர் தான், அதனால பிரச்சனை இல்லை. இது புதுசாக வேர் விடும். வச்சுட்டு மூடி விட்டுடலாம். அதே மாதிரி செடி நட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம நட்டு முடித்தோடனே தண்ணி ஊற்றணும். அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். எந்த செடி நட்டாலும் சரி, நட்டு முடித்தோடனே தண்ணி ஊற்றணும். எனக்கு தண்ணி ஏற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடலாம். ஏற்கனவே அது ஈரமாக தான் இருக்குது, தெளிச்சு விடுவோம். இதுக்கப்புறம் அது எப்படி வராதுன்னு அப்புறமா பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு நம்ம இந்த கரும்பு நட்டு வச்சோம்ல, நான் சொன்னல இதோட வச்சாலே அது எப்படியும் வளர்ந்துரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் நம்ம வச்சோம். இதை அந்த கணு இருக்க இடத்துலலாம் இது துளுத்துக்கும். இங்கே பாருங்கள், நான் பிச்சே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது. இதே மாதிரி தான் அது எங்கெல்லாம் கணு இருக்கோ அங்கெல்லாம் துளுக்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம ஒன்றும் பயப்படவே வேணாம். ஐயோ இது வராது இப்படி வச்சா, அப்படிலாம் கிடையாது. அது கணு இருக்க பக்கம் அது எங்கே இருந்தாலும் துளுத்து வந்துடும். இப்போ இது பாருங்கள், இது நம்ம இன்னொன்று வச்சோம்ல, இந்த கரும்பு. இங்கே பாருங்கள், கணுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இது மேலே இது இன்னும் துளுக்கலை. இது வேறு இடத்துல கூட துளுக்கும். அங்கே தான் துளுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு எங்கே இருக்கோ கம்ஃபர்டபுளாக அது அந்த இடமா பார்த்து துளுத்து வந்துடும். நம்ம ஒன்றும் பயப்பட வேணாம். ஐயோ மூடி இருக்குது இது வராது அப்படிலாம் கிடையாது. அது எப்படி வேணால் வரும். இங்கே பாருங்கள்,
தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து ஊற்றிட்டா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். வளர வெளிக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ அது நல்லா துளுத்து நல்லா பெருசாக வரட்டும். இங்கே பாருங்க, இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு கரும்பு. இதுக்கப்புறம் அது நல்லா உசரமாக வளர ஆரம்பிச்சிடும். கரும்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்துட்டால் போதும், பக்கத்துலேயே தானாகவே வளர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பெருசாக வரைக்கும் நம்ம பத்திரமா தண்ணி ஊற்றி நல்லா பார்த்துக்கணும். இப்போ தண்ணி இல்லை, இதில் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கினா போதும், அவ்வளோதான். இது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் தானாகவே. நம்ம ஏற்கனவே இன்னொன்று வச்சோம், அது இன்னும் வளரல, அது லேட்டாக கூட வரும். அதுக்காக இது எடுத்து போட வேணாம். இது வரைக்கும் பாருங்க, இது அது அப்புறமா கூட லேட்டாக கூட வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த கரும்பு செடி நம்ம வச்சு 1 மந்த்து கிட்ட, 1 மந்த்தே ஆகலை, இன்னும் 1 மந்த்து இன்னும் ஆகலை. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அவசரமாக வளர்ந்துச்சு இது. இதுக்கப்புறம் அது பாட்டுக்காக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதுவே குட்டி குட்டியாக பக்கத்தில் கண்ணு விட்டு அதுவே செடியாக வந்துடும். தேங்க்யூ யூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.